இப்ப நாமக்கல்ல வந்துட்டு கொள்ளையர்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரியான ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்க ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர் துப்பாக்கியால சுட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது என்கவுண்டர்ங்கிற நிலையில வருது இல்லையா சார்? சோதனை பண்ணி தான் 2 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து போலீஸை தள்ளி விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு ஓடி இருக்காப்புல. ஓடும்போது காட்டு பகுதியாக அந்த நேரத்தில் ஓடும்போது அங்கே போய் பிடிக்க போகும்போது சுட்டு இருக்காங்க. அவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. இன்னொருத்தருக்கு கடுமையான காயம். அவரை கோயம்புத்தூர் மருத்துவமனை சேர்த்துருக்காங்க. 2 பேர் ஃப்ளைட்டில் வந்திருக்கானுங்க. 2 பேர் இனோவா கார் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. 3 பேர் வந்து அந்த கண்டெய்னர் லாரியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெல்டிங் மிஷினை இது ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஏடிஎம் மிஷினோடு அப்படியே தூக்கி வண்டியில் போட்டுக்குது. இதுதான் இவங்களுடைய வேலை. பட் இந்த என்கவுண்டரை வந்து ரவுடிஸுக்கு பண்ணக்கூடிய என்கவுண்டரோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலை. ஏன்னு சொன்னால் இது வந்து மக்கள் புழக்கமான ஒரு பகுதி. வாகனம் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது வந்து பொதுமக்களும் அந்த வாகனத்துக்கு பின்னாடி ஓடி இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க அந்த வட இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு வந்து இது போன்ற கொள்ளை திட்டத்தை நடத்துறது யாருன்னு சொன்னீங்கன்னா சாதாரண நபர்கள் இல்லை, நல்லா படித்து இதில் எக்ஸ்பர்ட்டான இப்போ எப்படி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி அது எந்த ஏடிஎம்மில் அதிகமான பணம் இருக்குதுன்னு முதல் கூட அவங்க சர்ச் பண்ணுவாங்களாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு தனா ரஹீம் அவர்கள். இப்போ நாமக்கல்ல வந்துட்டு கொள்ளையர்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரியான ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் இங்கே ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது என்கவுண்டருங்கிற நிலையில் வருது இல்லையா சார்? என்ன சம்பவம், அது என்ன நடந்திருக்கு? என்கவுண்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒருத்தர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேரளா மாநிலம் திருச்சூர் இருக்குதுங்க. திருச்சூரில் வந்து ஏடிஎம் ஒரு 5-6 ஏடிஎம் வந்து உடைச்சி பணத்தை கொள்ளையடித்து இனோவா கிறிஸ்டாவில் வந்து போட்டுட்டு வாகனம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாகனத்தினுடைய நம்பரு, வாகனத்தினுடைய கலரு எல்லாத்தையுமே வந்து தமிழக போலீஸுக்கு கேரளா போலீஸ் அனுப்பியிருக்கு. இதேமாரி இந்த வாகன சோதனையில் இது வந்து எப்படிங்க இதுமாரி ஏடிஎம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க திருடர்கள், பிடிங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து நாமக்கல் மாவட்ட காவல்துறை வந்து சோதனை ஈடுபட்டிருக்காங்க. அப்போ சோதனை ஈடுபடும்போது அவங்க ஏம் பண்ணி நிற்கிறது எதுக்காகன்னு சொன்னீங்கன்னா அந்த கிறிஸ்டா வாகனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணி நிற்கிறாங்க. கார் தான் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் லாரி ஒன்று வருது. அப்போ கண்டெய்னர் லாரி வரும்போது கண்டெய்னர் லாரியை அந்த தடுக்காமல் இப்போ சரன்னு வந்துச்சு. ஆனால் விட்டுரும்போது அந்த கண்டெய்னர் லாரி என்ன பண்ணுறது, வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் இடிச்சிட்டு சர்வருன்னு வரும்போது காவல்துறைக்கு சந்தேகம் வந்து அதை விரட்டி போய் பிடிச்சிட்டு அதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் உள்ள டிரைவரை இறக்கிட்டு வாகனத்தை வேற ஆள் ஓட்ட சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி சவுண்டு வருது. பார்த்து என்ன பின்னாடி சவுண்டு வருது, வண்டி நிப்பாடி மறுபடியும் சோதனை பண்ணியிருக்காங்க. பின்னாடி டோர் சோதனை பண்ணி தான் 2 பேர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து போலீஸை தள்ளி விட்டுட்டு ஏதோ பண்ணிவிட்டு ஓடி இருக்காப்புல. ஓடும்போது காட்டு பகுதியாக அந்த நேரத்தில் ஓடும்போது அங்கே போய் பிடிக்க போகும்போது சுட்டு இருக்காங்க. அவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. இன்னொருத்தருக்கு கடுமையான காயம். அவரை கோயம்புத்தூர் மருத்துவமனை சேர்த்துருக்காங்க. மொத்தம் ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் ஹாஸ்பிட்டல். மொத்தம் 5 பேர். இப்போ 5 பேர் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 6 பேர் 7 பேர் வந்திருக்காங்க பிடிச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த நபர்கள். இவங்க கொள்ளையர்கள் தான். ஆனால் எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய திருட மாரி இல்லை. தலை கூட எண்ணெய் கூட தடவ முடியாமல் இல்லை. இவனுங்க வந்ததெல்லாம் பார்த்தா ஃப்ளைட்டில் தான் 2 பேர் வந்திருக்கானுங்க. 2 பேர் ஃப்ளைட்டில் வந்திருக்கானுங்க. 2 பேர் இனோவா கார் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. 3 பேர் வந்து அந்த கண்டெய்னர் லாரியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ லாரியை எடுத்து போய் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல காரை வச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த வெல்டிங் மிஷினை இது ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஏடிஎம் மிஷினோடு அப்படியே தூக்கி வண்டியில் போட்டுக்குது. இதுதான் இவங்களுடைய வேலை. இப்போ இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற ஏடிஎம் மிஷின்கள் நிறைய இப்படி கொள்ளை போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இருந்தது. அப்புறம் கர்நாடகத்தில் கூட இதே போன்ற ஒரு நிலை இருந்தது. இதே தமிழ்நாட்டில் கூட ஓசூரில் கூட ஏடிஎம் மிஷின் இப்படி கொள்ளையடிக்கப்பட்டாங்க. இப்படி பல விதமாக இருந்தாலும் இந்த கேரளாவில் அடிச்சுட்டு வரும்போது இப்போ இவங்க வாகன சோதனைன்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்து இனோவா அதான் கிறிஸ்டா காரை தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க வந்து கண்டெய்னர் லாரி வரும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் ஒரு இருந்தாலும் அது அந்த கண்டெய்னர் லாரி அமைதியாக நின்று அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிருந்தாலும் கண்டெய்னர் லாரியை விட்டுட்டு இருப்பாங்க. பட் கண்டெய்னர் லாரி இந்த சோதனையை பார்த்தோன்னே தடுமாற்றத்தை எப்பவுமே அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் இயற்கையாக வந்திருக்கு. அதனால தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க. பட் இந்த என்கவுண்டரை வந்து ரவுடிஸுக்கு பண்ணக்கூடிய என்கவுண்டரோட ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலை. ஏன்னு சொன்னால் இது வந்து மக்கள்
புழக்கமான ஒரு பகுதி, மக்கள் புழக்கமான ஒரு பகுதி. வாகனம் வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க. 2வது வந்து பொதுமக்களும் அந்த வாகனத்துக்கு பின்னாடி ஓடி இருக்காங்க. பொதுமக்களும் வந்து பைக்கை கீக்கை தட்டினோன்னு பொதுமக்களும் போய் தான் மடக்கி அந்த லாரியை மடக்கியிருக்காங்கன்னும் போது, இதுலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு போகிறான்னு சொன்னால் நிச்சயம் வந்து காவல்துறை அவங்க வந்து துப்பாக்கியை தான் கையில் எடுப்பாங்க. அது வந்து நேச்சுரல். ஏன்னு சொன்னால் அது யார், ஒரு கால் தீவிரவாதியா பயங்கரவாதியா அல்லது வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்றது துரத்தி ஓடும்போது நிற்காமல் ஓடுறான்னு சொல்லும்போது துப்பாக்கியை எடுத்து சுடுவாங்க. சுடுறது வந்து காலுக்கு இல்லைன்னா சுண்ணோன்றது விதியாக இருந்தாலும் அது யதார்த்தமாக வந்து நெஞ்சிலையும் பற்றுன்னு வேற எங்கேயும் பற்றுன்னு வைங்க. இதை வந்து நம்ம இந்த ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணுற விஷயத்தை, கொள்ளையர்கள் விஷயத்தை நம்ம சேர்க்க முடியாது. பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு நான் கொண்டு போனோம், ரெக்கவர் பண்ணதுக்கு போனோம், அப்போ வந்து தப்பிக்க முயற்சி தான், நான் அதனால் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர, இந்தமாரி நிகழ்வுகளை வந்து இது வந்து எல்லோரும் முன்னாடி நடந்திருக்கு. இந்த விஷயம் எல்லோரும் முன்னாடி இப்போது இது மட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மோவாத் கொள்ளையர்கள் ஆகணும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 100-150 பேர் இவங்க குழுவிலே இருக்காங்க. இதே போன்று வட இந்தியாவில் வந்து குழுவாக வந்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் வந்து நிறைய இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் 3-4 இயர்ஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூரில் வந்து ஒரு நகை கடையில் கொள்ளையடிக்கிறாங்க. குறைஞ்சி ஒரு 6 கிலோ 8 கிலோ தங்கம், ஒரு 2-3 கிலோ வெள்ளி, அப்புறம் பணம் ஒரு 10 லட்சம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த கொள்ளையடிக்கும் போது அந்த சிசிடிவியில் அவங்களுடைய முகம் கிளீனாக இருந்தது. மாரடியுடைய கடை அது கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கொள்ளையினை பிடிக்க வந்து தமிழகத்திலேருந்து காவல்துறை வந்து ஒரு டீம் வந்து நியமனம் பண்ணுறாங்க. அப்போது கமிஷனர் இந்த விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, ஒரு கமிட்டி ஒரு குழு ஒன்று நியமனம் பண்ணி அந்த குழுவுக்கு தலைவராக வந்து முனிவேல் என்ற ஒரு இன்ஸ்பெக்டரும் அப்புறம் வந்து பாண்டியன் சொல்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை தலைமையில் அனுப்பி விட்றாங்க இங்கே அந்த கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்கு ராஜஸ்தான் போகுது தமிழக காவல்துறை. அவங்க கூட ஒரு டீமாக போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் முனிசேகரும் பாண்டியனும் போகிறாங்க. போகும்போது அங்கே எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கொள்ளையர்கள் இருக்கிற இடத்த வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க காவல்துறை. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க கூடி அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியனையும் சரி முனிசேகர் வந்து ஓடி வந்துடுறாரு. மற்றவங்களெல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்க. அப்புறம் போலீஸ்ன்னு சொன்னோன்னே அவங்களே விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த குழுவினுடைய தலைவன் வந்து நாதராம் ஜாட் அவன்றார். அவன் வந்து 2018 என் கூட சிறையில் இருந்தாப்பில். அந்த நாதராம் ஜாட் வந்து என் கூட சிறையில் இருந்தாப்பில். அப்போ அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரமிப்பு ஏற்படும். ஏன்னு சொன்னால், சென்னையில் மட்டும் 4 தங்க கடை இருக்கான். அவங்க இது கோல்டு ஜுவல்ஸ் அவங்க பேரில் இருக்கான். அவங்க இதில் அது திருடக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு இருக்கான். என்னன்னு சொன்னால், இவனுக்கு பெரிய பெரிய இடத்துல வந்து இவங்க ஆட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, ராஜஸ்தான்லேருந்து இவங்க ஆட்களை வந்து வேலைக்கு அனுப்புவாங்களாம். வேலைக்கு அனுப்பி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பெரிய பெரிய நகை கடைகளில் வேலை செஞ்சுருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, எப்படி என்ன எங்கே இருக்குது, ஏதோ உடைச்சா எடுத்தால் எல்லாம் தங்க வரும், அதேமாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தகவல் அனுப்பும். அப்போ அங்கேருந்து இவங்க ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்துட்டு தங்கிட்டு இவங்க வந்து அந்த கொள்ளையை வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு போயிடுவாங்களாம். போயிட்டு இதை எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணுவாங்களாம். அப்போது அந்த ஜாட் சமூகத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டீம். எங்கள் குரூப்பில் உள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் அவங்களுடைய சாப்பாட்டு செலவு முதல் கொண்டு எல்லா செலவும் அவங்க பார்த்துக்குவாங்களாம். சாப்பாடு அவங்க மட்டும் இல்லை, குழந்தையுடைய படிப்பு, அவங்களுடைய எல்லா செலவும் அவங்களுக்கு பார்த்துக்குவாங்களாம். அது வந்து நாதராம் ஜாட் என்ற அந்த பையனுடைய அப்பா தான் அந்த கொள்ளை கூட்டத்து தலைவனாக இருந்திருக்காப்புல. அப்பாவுக்கு பிறகு மகன் தலைமை. இந்த பையனை பார்த்தா சினிமா ஸ்டார் மாரி இருப்பான். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஹீரோ மாரி இருப்பான் பையன், சின்ன பையன்தான். அப்போது அவ்வளோ டார்கெட்டு. பட் போலீஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு போலீஸ் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்களாம் போலீஸ். ஏன்னா போலீஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க கொடுத்துருவாங்களாம். 2வது போலீஸ்லேயே இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். அதனால் இவங்களை வந்து அவங்க ஊரில் போய் கைது பண்ணணும்னா அவ்வளோ சாதாரணமாக முடியாது. அதனால தான் தமிழக போலீஸ் என்ன பண்ணுது, அங்கே போய் போலீஸ் அணுகிறாங்க. ஆனால் போலீஸ் கைவிட்டுறாங்க. ஆனால் தமிழக போலீஸ் என்ன நம்மளே பிடிப்போம்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த மக்கள் கூடி அடிச்சிருக்காங்க, அடி வாங்கி ஓடி வந்துட்டாங்க. அப்போ அதன் பிறகு என்ன பண்ணுறாப்புல, முனிசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாப்புல, அந்த கொள்ளையடிக்கப்பட்ட நாதுராம் ஜாட்ருக்கிட்ட வந்து அலைபேசியில் பேசி ஒரு அமௌண்ட் வந்து பேரம் பேசும்போது அப்போ அவன் என்ன சொல்கிறார், 2 கிலோ தங்கம் தரேன், 1 லட்ச ரூபா காசு தரேன், நீங்கள் சென்னைக்கு போயிடுங்கன்றாப்புல. சரின்னு முனிசேகர் ஒத்துக்கிறாப்புல, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாப்புல. ஆனால் பாண்டி என்ன சொல்கிறாப்புல, அவன் கொள்ளைய அவன் என்ன சொல்லணும், நம்ம அவனை பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து மொத்த பொருளும் வாங்கினா அவனுங்களே கைது பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னு.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாப்புல, பாண்டியன் என்ன பண்ணுறாப்புல, அவங்களுடைய அந்த நாதராம் ஜாட்டுடைய மாமியார், அப்புறம் அவங்க அப்பா 3 பேரை கைது பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஜெயிலில் அடைச்சிடறாங்க. ஏன்னா அப்போ தான் இவனுங்களை பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. அவன் பேரம் பேசும்போது பேரத்துக்கு ஒத்துக்கல. அப்போது ஒரு நேரத்தில் வந்து இருட்டில் போய் இவனுக்கு நைட்டோட நைட்டு இவனுக்கு தூக்குவோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு, இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நைட்டோட நைட்டு போகும்போது அப்போ சுவர் எழுறும்போது, அப்போ பாண்டியன் சார் வந்து சுவர் ஏறுறாப்புல, ஏறும்போது துப்பாக்கியில் சுட்டு அவர் செத்துறாரு. யார், இன்ஸ்பெக்டரே செத்துறாரு. அங்கே டிஐஜி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இவங்க வந்து முழுக்க எப்படின்னா ஏடிஎம் இருக்கிற இடமா போய் வெல்டிங் மிஷின் வச்சு அப்படியே போயிட்டு வண்டியில் எடுத்து போட்டுருவாங்க. அது எவ்வளோ கிரிமினல் பாருங்கள். வண்டியை எடுத்து போட்டு வண்டி காரில் தான் கிளம்பியிருக்காங்க. அப்போது வழியில் வந்து இவனுங்க ஏற்கனவே ரெடியாக அந்த கண்டெய்னர் லாரி கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது, புதுசாக இருக்குது வண்டி. அது கண்டெய்னர் லாரி கூட சாதாரணமான கண்டெய்னர் இல்லை. அப்போ அந்த வண்டி என்ன பண்ணா, இந்த காரோடு போனால் நம்மளை எப்படியும் தூக்கிடுவாங்க, போலீஸை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் லாரியோட காரில் ஏற்றி மொத்தம் 65-70 லட்ச ரூபா கிட்ட கைப்பற்றியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பணம் செதறி போச்சா, மக்களெல்லாம் எடுத்துகிட்டு அதான் சொல்கிறாங்க. அது என்னன்றது உண்மை நிலவரம் தெரியாது. ஒருத்தர் செத்து இருக்கான், ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்க, மொத்தம் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த மேவாட்களில். ஆக மொத்தம் இவங்க இந்த வட இந்தியாவிலேருந்து தமிழகத்துக்கு வந்து இது போன்ற கொள்ளை திட்டத்தை நடத்துறது யாருன்னு சொன்னீங்கன்னா சாதாரண நபர்கள் இல்லை, நல்லா படித்து இதில் எக்ஸ்பர்ட்டான, இப்போ எப்படி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி அதாவது எந்த ஏடிஎம்மில் அதிகமான பணம் இருக்குதுன்னு முதல் கூட அவனுக்கு சர்ச் பண்ணுவாங்களாம். ஏதோ ஏடிஎம்மில் போனோம் கொள்ளை அடிச்சுன்றது இல்லை, எந்தெந்த ஏடிஎம்மில் அதிகமான பணம் புழக்கத்தில் வருது, எங்கே அதிகமாக பணம் போடுறாங்க அப்படிங்கும்போது கேரளாவில் வந்து அதிகமாக ஏடிஎம் வந்து பணம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து அடிச்சிருக்கானுங்க. சில ஏடிஎம் திறந்து வேஸ்ட்டாக போச்சுன்னா அவங்களோட பார்வையில் அப்போ வேஸ்ட்டாக போயிடுன்றதுக்காக அவங்க அந்தளவுக்கு அவங்களுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறாங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூகுளில் தான் சர்ச் பண்ணி எந்த ஏடிஎம் என்னன்றது ஒரு திட்டம் போட்டு ஃப்ளைட்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். சென்னையில் உட்காந்து தான் திட்டமே தீட்டியிருக்காங்க. இப்போ அதனால் வந்து இப்போ இதை வச்சு இதே கொள்ளையர்களுக்கு ஆந்திராவில் கொள்ளையடிக்கப்பட்ட இதுக்கு தொடர்பு இருக்கா, இல்லை கர்நாடகாவில் கொள்ளையடிக்கப்பட்ட தொடர்பு இருக்கா, ஒசூரில் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பு இருக்கா, தமிழகத்தில் அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்றதுக்காக காவல்துறை இப்போ எல்லாம் சேர்ந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ரொம்ப நன்றி நேரத்தை தகவல்.